ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு அப்டேட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இன்டர்பிரேட்டர் அப்படிங்கிற போஸ்டிங்கான ஷார்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த போஸ்டிங்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்கோர் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வைவாக்கு போகிறதுக்கு கால் லெட்டர், இந்த 3 அப்டேட்டுமே வந்து நேற்று ஈவினிங் போல் நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அப்டேட்டில் எம்ஹெச்சி அப்டேட், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்தில் நம்மளுக்கு இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி எக்ஸாமினேஷன்லாம் போன வருஷம் எல்லாமே அட்டன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு உண்டான வைவாக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வேக்கண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு வேகன்சிஸ் தான். ஸோ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செலக்ட் பண்ணவங்களோட நேமை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேர்ட் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்களோ தமிழ் அண்டு தெலுங்கு அப்படிங்கிற பீப்புளுக்கு வந்து 2 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் வந்து 3 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. மீதி கன்னடாவும் மலையாளத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து செலக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடியவங்களை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா வைவாக்கு வந்து நேரடியாக வந்து சென்னைக்கு வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. வென்யூ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட்டுக்கான அந்த லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்கோர்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி டவுன்லோட் த கால் லெட்டர் ஃபார் வைவா, அதாவது வந்து வைவாக்கு போகிறதுக்கு கால் லெட்டர் நீங்கள் இந்த இடத்துல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட்டா பற்றி போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான கால் லெட்டர் அப்படிங்கிறது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அவங்க எந்த டேட்லேருந்து வர சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடியாக சென்னைக்கு வந்து வைவாக்கு, அதாவது இன்டர்வியூக்காக வந்து போகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இப்போதைக்கான எம்ஹெச்சி சைட்லேருந்து வந்துருக்கக்கூடிய அப்டேட்டு. மீதி போஸ்டிங் வந்து எப்போ வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வந்து அப்டேட் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்குன்னு வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெயிலிஃப், ஜீனியர் பெயிலிஃப் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வைவா இன்டர்வியூ அப்படிங்கிற வந்து கிளியர் ஆயிடுச்சு. இன்டர்வியூக்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறத நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ஆஃபீஸ் அட்டெண்டரு, அதே மாதிரி எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதுங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து அப்டேட் அப்படிங்கிறது வந்து வந்துடும். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியே கிட்டத்தட்ட வந்து ஒன் இயர் ஆயிடுச்சு ப்ரோ, எக்ஸாம் எழுதியே 1 இயர் ஆயிடுச்சு, இன்னமும் வந்து இவ்வளோ ரொம்ப டிலே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வந்து ஃபீல் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் இது ஒன் சைடு வந்து இருந்தாலும் அடிஷ்னலாக நீங்கள் வந்து உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட், அதாவது நீங்கள் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. இதில் ரிசல்ட் வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இதுக்காகவே நீங்கள் வந்து உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.